இந்த மாதிரி ஒரு டைம் சிக்கன் ரோஸ்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடலாம். எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் ஒரு கையளவு சின்ன வெங்காயத்தை அரைச்சி போட்டிருக்கேன் மிக்சியில். தக்காளி ஒரு மீடியம் சைஸில் 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் நான் 1 கிலோ சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி இதில் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து வேக வைங்க. ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அப்போ இந்த மாதிரி சிக்கன்லேருந்து தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வரும். அந்த டயத்தில் வந்து நீங்கள் வந்து பொடி அதில் ஆட் பண்ணிக்கணும். மிளகா பொடி இருக்கு இல்லையா, அது வந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் இல்லைன்னா 1.5 டீஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற அளவு. அதுக்கப்புறம் நான் தண்ணி ஊற்றவே இல்லை. அந்த சிக்கன்லேருந்து அந்த தண்ணியிலே தான் அது வேகுது. அந்த பொடியோட ஸ்மெல் பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் பாருங்கள், இந்தளவு ட்ரை ஆயிடணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் மிளகு இருக்குல்ல, மிளகுத்தூள் இதில் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்காங்க. ஜீரகத்தூள் வேணால் சேர்த்துக்கலாம். நான் மிளகு மட்டும்தான் இப்போ சேர்த்துட்டு மல்லி இலை தூவி இறக்கிற வேண்டியதான். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.